எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. குட் மார்னிங் சார். என்ன சார்? என்ன மிஸ்டர் அஜய், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க? என்ன சார், நீங்க தான் மெயில் பண்ணி வர சொன்னீங்க. இப்போ சடனா எனக்கு புரியல சார். எதுக்காக இப்படி கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எதை பத்தி பேசுறீங்க? ஹலோ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சரியா? இந்த ஆபீஸ்க்கு எதுக்கு வரீங்க? சார், எதை பத்தி? ஸ்டாப் இட் மிஸ்டர் அஜய். இங்க பாருங்க, இந்த ஆபீஸ்க்கு வர்றது வேலை பார்க்கறதுக்காக, வேற எதுக்காகவும் இல்ல, புரியுதா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். எதா இருந்தாலும் கிளியரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வார்ன் பண்ணுங்க. நீங்க வார்ன் பண்றீங்கன்னு தெரியுது, பட் எதுக்காகன்னு எனக்கு தெரியல. என்னோட எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க சார். இது வரையும் என்னால இந்த கம்பெனிக்கு எந்த லாஸும் வந்ததில்ல. நீங்க சொன்ன டைம்க்கு முன்னாடி ப்ராஜெக்டை கரெக்டா சப்மிட் பண்ணிருக்கேன். என்கிட்ட கொஸ்டின் எதுக்காகவும் நீங்க கேட்க முடியாது சார். என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கன்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல சார். நீங்க ஒர்க் வைஸ் கரெக்டா தான் இருக்கீங்க மிஸ்டர் அஜய், பட் கேரக்டர் வைஸ் இவ்வளவு வர்ஸ்டா இருப்பீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே கேரக்டர் கரெக்டா இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இங்க ஜாப். அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்க உங்களோட ஒர்க் ஸ்கில்ஸை வச்சு மட்டும் வேலை இல்ல. உங்களோட கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டர்லெஸ் பர்சனுக்கு கண்டிப்பா கேஸ் இன்ஃபோடெக்ல ஜாபே இல்ல. சார், பட் நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க மேல எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. That too against women. சார், யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் மேல இவ்ளோ கேவலமான ஒரு அலிகேஷன் யார் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் சார். வாட் இஸ் மிஸ்டர் அஜய், உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னேன், பட் எந்த கம்ப்ளைண்ட்னு நான் சொல்லல. ஆனா நான் ஒரு கேவலமான அலிகேஷன் உங்ககிட்ட சொல்லவும் இல்ல. பட் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து சார், நீங்க தான் அகைன்ஸ்ட் உமன்னு சொன்னீங்கல்ல, அதான். ஓ, அப்போ நீங்க வேற ஏதோ பெருசா பண்ணிருக்கீங்க போலயே. நோ சார். இங்க பாருங்க மிஸ்டர் அஜய், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. இதுக்கப்புறம் இந்த கம்பெனில இருந்து உங்க மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்க இங்க ஒர்க் பண்ண முடியாது. We will fire you. சார், ஞாபகம் வச்சுக்கோங்க அஜய், நாங்க தான் இந்த கம்பெனியோட எம்டிஸ். நாங்க நினைச்சா உங்களை எந்த நிமிஷம்னாலும் இந்த கம்பெனியை விட்டு ஃபயர் பண்ணலாம். யூ நோ தட் ரைட்? அக்ரிமெண்ட் பேப்பர் சைன் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. இப்போ கூட அந்த சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்க சொன்ன ஒரே ரீசன்னால மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமும் இதே மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் எங்க கம்பெனிக்கு தேவையில்லை. யூ கேன் சர்ச் அவுட். ஓகே? சாரி சார். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சார். வரக்கூடாது, அவ்வளோதான். ஷோர் சார். யூ கேன் கோ அவுட். ஓகே சார். தேங்க்யூ சார். இந்த ஃபைல் எப்படியாச்சும் இன்னைக்கு சைன் வாங்கி சப்மிட் பண்ணிடணும். ஆனால் இன்னைக்கு ஏன் சார் என்கிட்ட எதுவுமே பேசல? சூர்யா சார் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறப்பவும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒருவேளை நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, அதனால் என்கிட்ட பேசியிருக்க மாட்டாரோ? என்னவா இருக்கும்? நேத்தெல்லாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு, இன்னைக்கு சடனாக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஷோ அனிதா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்கிட்ட திட்டியாச்சும் ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்கலாம், எதுவுமே பேசலையே. எனக்கு தெரியும்டி, நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப. உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன்டி. எவ்வளவு கொழுப்பு இருந்தா போய் எம்டி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப. எனக்கு தெரியும்டி, உன்னை தவிர வேற யாரும் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. வேற எவளுக்கும் இந்த தைரியமும் கிடையாதுடி. ஃபயர் பண்ற அளவு கூப்பிட்டு வச்சு அவனுங்க திட்டுறானுங்கல்ல, அதுக்கு நீ தானடி காரணம். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ஏய் நில்லுடி. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்ன பத்தியே போய் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப? உனக்கு அவ்வளவு தைரியமாடி? ஸ்டாப் இட், ஓகே? நீங்க பண்ணதை தானே கம்ப்ளைண்ட் பண்ண, நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலையே. என்னடி அவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க? அழகா இருக்குங்கிற திமிரா? கல்யாணம் ஆக போதுங்கிற கொழுப்பு, அதனாலதானே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன விட்டா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? நான் ஏதோ உங்களை சீட் பண்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது.
பண்ணதெல்லாம் தப்பு. நீங்க விருப்பமே இல்லாத பொண்ணுகிட்ட இவ்வளோ கட்டாயப்படுத்தி பேசுறதும் உங்க தப்பு. புரியுதா? இதுல ஏன் தப்பு ஒண்ணுமே கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களை எனக்கு பிடிக்கல, வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை மீறியும் மொத்தமா இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றது ஃபுல்லா நீங்க மட்டும்தான், நான் கிடையாது. ஸோ திஸ் இஸ் யோர் மிஸ்டேக். நீங்க பண்ண தப்பை தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும்டி, எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை தவிர வேற எவளும் என் மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. வேற எவளுக்கும் இந்த தைரியமும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு உடம்பு ஃபுல்லா திமிருடி. அந்த திமிரு அடக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு கேவலமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டல. இதுக்கப்புறம் பாருடி, இந்த அஜய் யாருன்னு பாப்ப. பொறுமையா உன்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல்ல. நான் பண்ணதை போய் கம்ப்ளைண்டா பண்ணி என் கெரியரே நாசம் பண்ணணும்னு நினைச்சிட்டல்லடி. இதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். தப்பு பண்ண நீயே இவ்வளோ தைரியமா இவ்வளோ திமிரா என்கிட்ட பேசுறப்ப ஒரு தப்பும் பண்ணாதன்னா எதுக்காக தான் பயப்படணும்? உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ. இதனால என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடி. இனிமே தாண்டி இந்த அஜய் யாருன்னு பாப்ப நீ. இந்த அஜய்னால டென்ஷன் ஆனது தான் மிச்சம். தலைவலியே வந்துடுச்சு. ஒரு காஃபி குடிச்சிட்டு போனாதான் நிஜமாவே தலைவலி போகும். அப்பதான் ஒர்க்கே பண்ண முடியும். இல்லைனா இன்னைக்கு அவ்வளோதான். ஷோ, ஒர்க் வேறு நிறைய இருக்கு. சூர்யா சார் சொன்னது தான் கரெக்டு. முதல் டைம் இவன் நம்மக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறப்பயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். வேண்டாம் வேண்டான்னு விட்டு விட்டு இப்போ எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருக்கு. ச்சே, ஷோ, ஒர்க் வேறு நிறைய இருக்கு. இப்படி என்னை ஃபுல்லாக அப்செட் பண்ணிட்டு போயிட்டான். நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிரிக்க வைத்தாய். நீங்க என்ன சார் இந்த பக்கம்? காஃபி குடிக்கலான்னு வந்தேன் அனிதா. எப்பவும் உங்களுக்கு கேபின்லே வந்துரும்ல சார். ஏன் நான் இங்க வந்து காஃபி குடிக்க கூடாதா என்ன? எனக்கு வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து குடிக்கணும் போல இருந்தது, அதனால எந்திரிச்சு வந்தேன். இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? இன்னைக்கு ஏதோ டென்ஷனா பேசுறாரே. ஒருவேளை இவரும் கோவமா இருக்காரா? சார் இந்தாங்க சார் காஃபி. இல்ல அனிதா, பரவாயில்ல இருக்கட்டும், நானே எனக்கு போட்டுக்கிறேன். சார் பரவாயில்ல, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இப்பதான் சார் போட்டேன். நான் எதுவும் எச்சிலாம் பண்ணல சார். இந்தாங்க. இல்ல அனிதா, பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். என்னாச்சு இவருக்கு? ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறாரு? கோவமா இருக்காரா? கேட்கலான்னா காஃபி கூட வாங்க மாட்டேன்றாரே. இப்போ என்ன பண்றது? சார் சார் சாரி சார். என் மேலே ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா? நான் பண்ணது தப்பு தான் சார். இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன். எந்த பிரச்சனைனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதான் நான் நேற்று உங்ககிட்ட சொன்னல, எதுவும் மறைக்க மாட்டேன், எல்லாமே சொல்லுவேன்னு. சாரி சார். நீங்கள் சார் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். என் மேலே கோவமாக இருக்கீங்களா? இல்ல அனிதா, நான் எதுக்காக உங்க மேல கோவப்படணும்? எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்ல. அப்புறம் ஏன் சார் ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்பயும் நீங்கள் இருக்க மாதிரி இல்லையே. அது ஒரு சின்ன அப்செட் அனிதா, மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதனால தான். ஓ, அப்புறம் சாரி அனிதா. ஆ சாரியா? எதுக்கு சார்? இல்லை, அது என்னதான் உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சூர்யா அந்த மாதிரி உங்ககிட்ட கோவமாக பேசியிருக்க கூடாது. அவன் அப்படி பேசுகிறப்ப நான் உங்கள் ஃபேஸை நோட் பண்ணேன். நீங்கள் அப்பப்போ என்னை திரும்பி பார்த்தீங்க. இருந்தாலும் சாரி, என்னால் அப்போ சப்போர்ட் பண்ண முடியல. நீங்கள் பண்ணது தப்பு தான் அனிதா. அவனும் எப்போவும் லிமிட்டை மீறி யார்கிட்டையும் இந்த மாதிரி கோவமாக பேச மாட்டான். பட் உங்களுக்கே தெரியும், அவன் உங்களை தங்கச்சியாக தான் நினைக்கிறான். அப்படிங்கிறப்ப நேற்று இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப கோவமாக இருந்தான் அனிதா. நீங்கள் ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கோவமாக இருந்தான்னு தெரியுமா? அவனை நான் தான் சமாதானப்படுத்தியிருந்தேன். அதான் உங்களை பார்த்த உடனே கொஞ்சம் கோவமாக ரியாக்ட் பண்ணிட்டான். அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சார் நீங்கள் என்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்க?
அவர் பண்ணதில் தப்பே இல்லை சார். அவர் என்னை அவர் தங்கச்சியாக நினைக்கிறாரு சார். எனக்கு அவர் இன்னைக்கு அவர் என்னை கண்டிக்கிறப்பவே எனக்கு தெரிஞ்சது. ஏன் சொல்கிறேன்னா, வேறு எத்தனையோ முறை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு சார். யார்கிட்டேயும் அவரை லிமிட்டை மீறி கோவப்பட்டு பேசினதே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட அவர் பேசினதில் ஒரு அக்கறை, பாசம் எல்லாமே இருந்தது சார். எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். என் மேலே இருக்க அக்கறைனால தான் அவர் அப்படி பேசினாரும் எனக்கு தெரிஞ்சது சார். என்ன அவர் தங்கச்சியாக தான் சார் நினைக்கிறாரு. ஒரு அண்ணா தங்கச்சியை திட்டுறப்ப தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல சார். நான் எதுவுமே தப்பாக நினைக்கல சார். அவர் சொன்னது கரெக்டு தானே சார். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே தான் அனிதா. சார், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஃபீவர் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன், மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கு. அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ம். தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இங்கு தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை. என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேக்குதா? நான் தூவும் பூவிலை உன் நெஞ்சில். சார், ரூமில் பண்ண பார்த்தா ரூம்லையும் இல்லை. கண்டிப்பாக இந்த நோட்டில் அவரோட சைன் வேணுமே. என்ன சார், வெளியே போயிட்டு வரீங்களா? காலையில இருந்து உங்களை ரூம்ல பார்க்கவே முடியலையே. நானும் 2 டைம்ஸ் ரூமுக்கு வந்துட்டேன் சார். அப்படியா? என்ன விஷயம் சார்? ரூம்க்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. எனி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்? ஆமா சார், நெக்ஸ்ட் மந்த் தான் இன்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல, எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ரிலேட்டடா ஒரு டவுட் சார், அதான் கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க ரூம்ல இல்ல. சரி, நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன் சார். என்ன டவுட் சார்? சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அது எனக்கு நெக்ஸ்ட் பீரியட் கிளாஸ் இருக்கு சார். இப்போ ஆல்ரெடி பெல் அடிக்க போறாங்க. ஸோ கிளாஸ்க்கு போகணும்ல. நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் சார். ஏன்னா கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் எனக்கு டீட்டெயில்டா ஆன்சர் கிடைக்கும். அதான் சார். ஓகே சார், யூ கேரி ஆன். ஓகே சார். அப்பா, சார் இங்கே தான் இருக்காரு. மார்னிங்லேருந்து ரூமில் பார்க்கவே முடியலையே. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வராரோ? ஓகே, நமக்கு தேவையில்ல சைன். எப்படியாச்சும் சைன் மட்டும் வாங்கிக்கணும். சார், சார், சொல்லுங்க மேம். சார், எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரீங்களா? மார்னிங்லேருந்து உங்கள் ரூமுக்கு வந்துட்டு இருக்கேன். பட் நீங்கள் ரூமில் இல்லை. ஆமா மேம், ஒரு சின்ன ஒர்க், அதான் வர லேட் ஆயிடுச்சு. ஆஃப் டே லீவ் போட்டு போயிருந்தேன் மேம். சொல்லுங்க மேம். சார், அது இந்த நோட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சைன் பண்ணி தரீங்களா? நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதான். அப்படியா? ஓகே மேம், ரூமுக்கு போகலாம் வாங்க. ம், ஓகே சார். மேம் பார்த்து. அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது, புயல் வந்து. சார், ம் சார் விடுங்க. சாரி மேம், அது நீங்க கீழே விழ போறீங்களோன்னு நினைச்சுதான். சாரி மேம். சார், இதில் உங்கள் மேலே என்ன சார் தப்பு இருக்கு? நான் தான் கேர்ஃபுல்லாக வந்திருக்கணும். பரவாயில்ல சார். அண்ட் தேங்க்யூ சார். நீங்கள் பிடிக்கலன்னா நான் கீழே தான் விழுந்திருப்பேன். வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும், மனம் ஏங்குதே மனம். ஓகே மேம், இதில் சைன் வேணும்னு கேட்டிங்கல்ல, ரூமில் வச்சுட்டு போயிடுங்க. நான் செக் பண்ணிட்டு சைன் பண்ணுறேன். ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? ம், ஓகே சார். ஹோ, ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து குளிச்சாதான்ப்பா உடம்பே நல்லா இருக்கு. ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டு கொஞ்ச நேரம் படுக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கு. நானும் ரொம்ப நாளே என்னோட ஒயிட் டிஷர்ட்டை தேடிட்டே இருக்கேன். எங்கே போச்சு? இவ்வளோ நேரமாக தேடுறேன். அம்மா ஏதாச்சும் எடுத்து எங்கேயாச்சும் மாற்றி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அங்கே தாண்டா இருக்கும் பாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு தேடி தேடி பார்த்தாலும் எங்கே இருக்குன்னு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு என் செல்லக்குட்டி கொடுத்த கிஃப்ட்டை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு பார்க்காதனால தான் இன்னைக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கும் போல. அதனால பார்த்துட்டு அப்புறமா போய் மற்ற வேலையை பார்க்கலாம்.
எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில். அம்மு, டெய்லி நீ எனக்கு கொடுத்த கிஃப்டை பார்க்காம அந்த நாளே நல்லா இருக்காதுடி. டெய்லியும் இந்த மாதிரி நைட்ல வந்து நீ கொடுத்த gift கூட தாண்டி குடும்பமே நடத்திட்டு இருக்க. இந்த கிஃப்டை நீ உன் கையாலே செஞ்சு எனக்காக கொடுத்த அம்மு. இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீ உணர்வு பூர்வமா என் மேல இருக்க காதலோட எழுதுனதுடி. இதை பார்க்குறப்ப எப்பவும் எனக்காக நீ இருக்கன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. அதனாலதான் டெய்லியும் கொஞ்ச நேரமாச்சும் இதை பார்க்கலனா எனக்கு தூக்கமே வராது. இது என் கூட இருக்கப்ப நீ என் கூடவே இருக்க மாதிரி இருக்கு. இந்த கிஃப்டை நீ கொடுக்குற அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு கூட நான் தெரியாம தானடி இருந்தேன். நீயா கூப்பிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் அம்மா உன்னை நான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் என்னதான் உன்னை அன்னைக்கு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அதுக்கப்புறமும் விடாம நீ என் பின்னாடி தானடி சுத்திட்டு இருந்த. உன்னோட லவ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அம்மு. இவனை எப்போ கால் பண்ணி வர சொன்னோம்? இன்னும் வராம என்ன பண்றாரு? கூப்பிட்டா உடனே வரதில்ல. ஷோ, சீக்கிரம் வாங்க சூர்யா. இன்னைக்கு என்ன டேன்னு கூடவா உங்களுக்கு மறந்துருச்சு? இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே சூர்யா. இந்த டேக்காக எத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? உங்ககிட்ட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா இன்னும் வரல. சீக்கிரம் வாங்க. காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்ததா. அப்பா, இவ்வளோ அழகா இருக்கா இன்னைக்கு. என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ம், உண்மையாவே தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரா? ஹலோ கயல், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அங்க ஒர்க் இருக்கு. என்னாச்சு? எதுக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ணி இங்க வர சொன்ன? அதுவும் ஏதோ பார்க் மாதிரி இருக்கு, இங்க வர சொல்லியிருக்கேன். இருங்க இருங்க, என்ன இவ்வளோ அவசரம்? ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதை பேசணுன்றதுக்காக தான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன். ம், இவ நம்ம கிட்ட என்ன பேசணும்? நம்மள எதுக்காக வர சொல்லியிருக்கா? என்ன விஷயம் சொல்லு கயல். அதை இங்கே சொல்ல மாட்டேன். என் கூட வாங்க. எங்க? ஷோ, கேள்வி கேட்காம கொஞ்சம் என் கூட வரீங்களா? இங்கே தான் பக்கத்தில், பார்க்குக்குள்ளே தான். சரியா? வாங்க. ஆமா, உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சூர்யா. இன்னைக்கு காலேஜ் லீவு. லீவா? ம், ஆமாம். அதை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? என் கூட வாங்கன்னா வாங்களேன். ம், சரி வா. இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா? என்ன சூர்யா, இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தானே பாக்குறீங்க? அத ரொம்ப முக்கியமான விஷயம். அத இந்த இடத்துல வச்சு சொன்னாதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்லு கயல், எனக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் சொன்னியா? வெயிட் சொல்றேன் இருங்க. சூர்யா, உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. உங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அண்ணாவோட ஃப்ரெண்டாக உங்களை பார்த்துருக்கேன். ஆனால் என்னன்னே தெரியல, அப்போ இருந்து இப்போ வரையும் ஒரு நாள் கூட உங்களை அண்ணான்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. காரணம், உங்களை என்னால் அண்ணா மாதிரி பார்க்க முடியல. சின்ன வயசுலேருந்து எத்தனையோ முறை நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? என்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் என்னால் உங்களை அண்ணா மாதிரி பார்க்க முடியல. அதனால தான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். அதெல்லாம் இப்ப எதுக்காக சொல்லிட்டு இருக்கா? ரீசன் இருக்கு. இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? ஆ, இன்னைக்கு டியூஸ்டே. ஷோ, நான் அப்படி கேட்கல. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. அது டே என்னன்னு தெரியுமா? ஸ்பெஷலான டேயா? அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. என்ன? சூர்யா, ஒரு நிமிஷம். ஏய் சூர்யா, என்னடா இவ கையில ரோஸோட வந்து நிக்கிறா? ப்ரப்போஸ் பண்ணிடுவாளோ? இவ்வளோ நாளா அவ பார்க்குற பார்வை தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா கையில ரோஸோட வந்து நிக்கிறா. நமக்கு இருக்கிற ஆசை அவளுக்கும் இருக்கோ? சூர்யா, தப்புடா, தப்பு. அவ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி. உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி உனக்கும் தங்கச்சி முறை தான் வரணும். நீ தப்பா எப்பயும் நினைக்க கூடாது சூர்யா. சூர்யா, ஐ ஸ்டாப் இட் கயல். ஒன்றும் வேண்டாம், கிளம்பலாமா? இருங்க சூர்யா.
உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். இல்ல கையல், வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். போலாம் வா, உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன். இருங்க இருங்க, ஒரே நிமிஷம் சூர்யா. சூர்யா, நீ ஏன் அமைதியா இருந்தாலும் இவ உன்னை உசுப்பேத்தி விடுறாளே. இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி தாவணி பாவடெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா. தலை நிறைய பூ வச்சுட்டு எவ்வளவு அழகா இருக்கா. இவளை எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு தெரியலையே. சூர்யா, சீக்கிரம் சொல்லு கையல், என் பேரை ஏலம் விட்டுட்டே இருக்கேன். ஐ லவ் யூ சூர்யா. என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரம் உன்னால சேரும், அண்ணால நினைச்சாச்சு. சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது? டேய் சூர்யா, என்னடா பண்ற? அவதான் குடுக்கறானா, நீயும் வாங்கிட்டு அமைதியா நிக்கிற. சூர்யா, ஸ்டாப் இட் கையல். என்ன கையல் இதெல்லாம்? நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, சின்ன பொண்ணு. உனக்கு எதுவும் தெரியாதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சூர்யா, இப்படி நீங்க என்னோட gift கீழே போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்காக நானே செஞ்ச gift தெரியுமா இது? அதுக்கு நீ பண்றது சுத்தமா சரியில்லை கையல். இது ரொம்ப பெரிய தப்பு. இது உங்க அண்ணாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா என்ன பத்தி? நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அந்த லிமிட்டோட இரு, சரியா? இங்க பாரு கையல், இது ரொம்ப பெரிய தப்பு. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை இந்த மாதிரி நீ எப்பவும் செய்யக்கூடாது. உன் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதையே அழிச்சிரு. ஏன் சூர்யா, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? இங்க பாரு கையல், உன்னை எனக்கு பிடிக்குது பிடிக்கல, நீ அழகா இருக்க இல்ல, அது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீ என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவ்வளவுதான், புரியுதா? இதுவரையும் என்னைக்கும் நான் அந்த மாதிரி உன்னை தப்பான எண்ணத்துல பார்த்ததும் இல்ல, இதுக்கப்புறம் பார்க்கவும் மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பொய் சொல்றீங்க சூர்யா. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை நீங்க எதுக்காக வெளியே காட்ட மாட்டேன்றீங்க? இப்பவும் சொல்றேன் சூர்யா, நீங்க எதுக்காக இதை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க மனசுல கண்டிப்பா என் மேல ஒரு சின்ன ஆசையாச்சும் கண்டிப்பா இருக்கும் சூர்யா. உங்களுக்கும் என்ன பிடிக்கும், அதை நான் உங்க கண்ணில் பார்த்துருக்கேன். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத கையல். எனக்கு தெரியும் சூர்யா, உங்க மனசுல நான் கண்டிப்பா இருக்கேன். ஆனா நீங்க அதை வெளியே காட்ட மாட்டேன்றீங்க. நீங்களா காட்டுற வரையும் நானும் உங்களை விட மாட்டேன். என் மனசுல எப்பவும் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. உங்களை எப்ப நான் மனசார நினைக்க ஆரம்பிச்சேனோ அப்ப இருந்து என் மனசு ஃபுல்லா நீங்க மட்டும்தான் சூர்யா இருக்கீங்க. இந்த கிஃப்ட் இப்படி தூக்கி போட்டீங்களே, அதை நான் எத்தனை நாளா செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நினைச்சு உங்க மேல இருக்க காதல்ல நான் செஞ்ச கிஃப்ட். அதை இப்படி தூக்கி போட்டுட்டீங்கல்ல. சரி, கண்டிப்பா உங்களுக்கு என் காதலை நான் புரிய வைப்பேன் சூர்யா. நீங்க இப்படி தூக்கி போட்டீங்கன்றதுக்காக உங்களெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் சூர்யா, உங்க மனசுல நான் தான் இருக்கேன். நான் உங்க கண்ணில் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். நீங்களா ஒத்துக்கிற வரையும் நான் உங்களை விட மாட்டேன். இப்பவும் சொல்றேன் சூர்யா, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த நாளில் தான் என் லவ் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் என் மனசுல எப்பவும் நீங்க வந்துட்டீங்க. இத்தனை நாளா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்போ என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமே என் காதலை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தோணுதோ கண்டிப்பா அப்படி புரிய வைப்பேன். இப்படி நீங்க என்னை திட்டிங்கன்றதுக்காகலாம் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் சூர்யா. நான் எப்பவோ டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நீங்க தான். நான் வரேன். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேலை சாரி கையல், மறந்தாலும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதை எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? என் மனசுலயும் நீ இருக்க கையல். ஆனா அது எந்த இடத்துலயும் நான் வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. அதுக்கு காரணம் நானும் உன் அண்ணனும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன உன் அண்ணன் தப்பா நினைச்சிடக்கூடாது இல்ல? அந்த ஒரே காரணத்துக்காக தான் என் மனசுல காதல் வந்ததுக்கு அப்புறமும் உன்கிட்டயும் நான் சொன்னதே கிடையாது. சாரி டி, ஐ லவ் யூ கையல். பழசெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப என்னமோ தெரியலாமோ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல். நான் அவ்வளோ உன்னை திட்டியும் அதுக்கப்புறம் கூட நீ என்னை விடாம தான் துரத்துன இல்ல கையல். என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததில்ல? தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. அது எனக்கே தெரியுது. கண்டிப்பா உன் மனசை மாத்துவேன் கையல். பழையபடி என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ண கையல் எனக்கு திரும்பவும் வேணும். ஐ லவ் யூ கையல், ஐ லவ் யூ ஸோ மச். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம பேசி கூட ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாங்க, அதனால தான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். நம்ம காதலில் விழுந்தேன் சீரியல் ஆரம்பிச்சு இன்னைக்கு 50th எபிசோட்.
இத்தனை நாளாக இந்த சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கண்டினியூ பண்ணிட்டும் இருக்கீங்க. இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு வேணும். அதுக்கு உங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த சீரியலில் எந்த கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம கார்த்திக் அனிதாவோட மேரேஜை நோக்கி தான் இந்த கதை போயிட்டுருக்கு. நடுவில் நம்ம சூர்யா கயலோட ஸ்டோரியும் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியில் நம்ம கயல் வந்து சூர்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண சீன் மட்டும் வச்சுருக்கேன். கவின் அண்ட் வைஷுவோட ஸ்டோரியை பற்றி கேட்குறீங்க. அவங்க 2 பேருக்கும் அனிதா கார்த்திக்கோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கதை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வைஷு வந்து கவினோட ஆஃபீஸ்லேயே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அருணும் அப்பர்ணாவும் எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக அப்பர்ணாவோட லைஃப்பில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரினால தான் அப்பர்ணாவுக்கு சீக்கிரமாக யாரையுமே லவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க லவ் பண்ணுறதுக்கு. அவங்களோட சீன்ஸையும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட போகிறோம். அப்புறம் கார்த்திக் அனிதா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஆதி நித்யாக்கும் மேரேஜ் ஆக போகுது. அவங்க மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆதிக்கும் நித்யாக்கும் லவ்வே மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்க மேரேஜும் நடந்துரும் சீக்கிரமாகவே. இன்னைக்கு இந்த 50th எபிசோடில் நம்ம ஸ்டோரியை பற்றின குட்டி குட்டி அப்டேட்டும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் உங்களோட எல்லாருடைய சப்போர்ட்ஸும் எங்களுக்கு வேணும். இதுவரையும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே இதுக்கப்புறமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.